ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நம்ம சொல்ல போகிறோம்னா, இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு 5, 6 கோழி இருக்குன்னா, அதை வந்து ஒரு கூண்டில் வச்சு வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது, அதுக்கு பார்த்திங்கன்னா கடையில் ஃபீடரு ஒரு ரூ. 300 தான் விற்கிது. இருந்தாலுமே வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம சின்ன கோழிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் டப்பா இருந்தால் போதுங்க. அது வந்து ஃபில் பண்ணிக்கலாம் தண்ணி. இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நம்ம எடுத்துக்கிற டப்பாவோட கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அதாவது ஏன்னா கோழிகள் வந்து அதில் வந்து தலை விட்டு குடிக்கிற மாதிரி வந்து இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் அகலமாக எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா பாட்டம் சைடு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டுக்கணும். ஹோல் போட்டு அதுக்கான இப்போ அந்த வாட்டர் கேன் நம்ம வந்து யூஸ் பண்ணுற போகிறத அதுக்கான மூடியை பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஹோல் போட்டுக்கணும். இது வந்து நடுவில் வந்து ரப்பர் வாஷர் வச்சிங்கன்னா தண்ணி லீக் ஆகக்கூடாது. அந்த காரணத்துக்காக நடுவில் வந்து ரப்பர் வாஷர் வச்சுட்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா மூடி போட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் கேனை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். இது வந்து நம்ம பாட்டம் சைடு மட்டும் வாட்டர் கேனில் வந்து 2 ஹோல் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப் சைடில் வந்து மேலே தொங்க விடுறதுக்காக கம்பி இது மாதிரி கட்டிக்கணும். இது பாட்டம் சைடு பார்த்திங்கன்னா இது மாதிரி 2 ஹோல் மட்டும்தான் போடணும். மற்றபடி வேறு எங்கேயும் வந்து டாப் சைட்லேயோ சைட்லேயோ வந்து எந்த ஹோலுமே போடக்கூடாது. இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் எப்படி போடணுன்னா, சைடில் இந்த பெரிய சைஸ் டப்பா வைக்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் இருக்குன்னா கீழே தான் நம்ம உள் சைடாக தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து தண்ணி இது மாதிரி ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிட்டு இது மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் வைக்கிற டப்பாவை வச்சுட்டு இது மாதிரி கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி இறக்கும்போது அந்த ஹோல் வழியாக பார்த்திங்கன்னா முட்டை விடுது பார்த்திங்களா, அந்த ஹோல் வழியாக தண்ணி வந்து இறங்கிட்டு இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது ஃபில் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து தண்ணி வந்து உள்ளே இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா இறங்குது. அப்போ பார்த்திங்கன்னா முட்டை விட்டுக்கிட்டே இருக்கும். அது கோழிகள் வந்து தண்ணி குடிக்க குடிக்க குறையும் போது அதில் கேப் வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து அது தானாக வந்து ஓப்பன் ஆயிருங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கோழி பண்ணைக்குள்ளேயே ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.